ஏன் அசிங்கமா பண்றீங்க அப்படின்னு இந்த ஸ்லோக கதையை என்னால சொல்ல முடியாது அளவுல. சரி, என்ன எத்தனை மேட்ச் இருக்கு அதெல்லாம் அடிச்சு பேசுறோம். அஞ்சு கப்பு வேற வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வரும் அப்படின்னு. வணக்கம் சகோஸ், வில்பி வாட்ச், இது வில்பி டாக் சகோ, வில்பி டாக். என்னடா அப்படிடா இருக்கிய அப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தரமான 3 சம்பவம் பார்க்க போறோம். ஒன்று, ஐபிஎல். அதை விட்டு அந்த ஸ்லோக கதையை என்னால சொல்ல முடியாத அளவுல. 2, இப்ரான் மிஸ், அது அவர் பண்ண ஒரு பெரிய தவறு. 3, கிப்லி. கிப்லின்னு ஒரு ஏஐ வந்து பல ஆர்டிஸ்டை வந்து இது பண்ணுதா அப்படின்னு 3 விதமான ஒரு இது பேச்சு. நம்ம பல பேர் பேசுனதை கேட்டோம். இப்போ நம்ம சிம்பிளா ஃபர்ஸ்ட்ல ஐபிஎல், சென்னை அடுத்த மேட்ச் என்ன பண்ண போறாங்க, அதான் என்னோட டாக். ஏன்னா எல்லா டீமுமே ஓரளவுக்கு நல்லா, கொல்கத்தா ரொம்ப ஒஸ்டா போயிடுச்சு. 116 ரன்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதெல்லாம் இருந்தாலும் நமக்கு முக்கியமான ஒண்ணு சென்னை, நம்ம டீமு. அதாவது சிலவங்க அடுத்த மேட்ச் தலை தோனி ரிட்டையர்ட் ஆகிறாரா, ஏப்ரல் ஃபூல் நினைச்சிட்டேன். ஆமா, அது ஏப்ரல் ஃபூல். அவரில் அவ்வளோ சீக்கிரத்தில் ரிட்டையர் ஆக முடியாது, திரும்ப திரும்ப வந்து நம்மளை ஊக்குவிப்பார். என்ன அடுத்ததாட்டு டெவன் கான்வே இறங்குவதாட்டு ஒரு இது இருக்குது. டெவன் கான்வே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட்ல இறங்கி ஓப்பன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டிங்கா அழகா போகும். 2 பேருமே ரன் எப்படி கொண்டு வராங்கன்னே தெரியாது, அந்த அளவு ரன்னிங் அவ்வளோ கொண்டு வந்துருவாங்க. எனக்கு அது வரணும்னு ஆசையா இருக்கு. வந்தாச்சுன்னா சென்னை வந்து 3 மேட்ச் தான் வருது, ஏன்னா எத்தனை மேட்ச் இருக்கு அதெல்லாம் அடிச்சு ஜெயிச்சிரும். அதெல்லாம் ஆர்சிபி நல்ல நல்ல, அதாவது ஐபிஎல் ஆப்ஷன்ல ஆர்சிபி எடுத்ததுல 1% கூட தோக்கல, அழகா எடுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். வந்துருவாங்க, சென்னை வந்துருவாங்க, நம்புவோம். நானும் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. சென்னை வந்துடும், ஃபைனல் வரைக்கும் பாருங்க என்னோட. ஆனால் கப்பு இந்த தடவை ப்ளீஸ் ஆர்சிபிக்கு அந்த கப்பு கொடுத்துரும். வேண்டாம், நமக்கு வேண்டாம். நம்மகிட்ட 5 கப்பு இருக்குல்ல, வேற யாரும் ஜெயிக்க கூட. ஆர்சிபி ஜெயிச்சா, ஆர்சிபி சென்னை இவங்க 2 இதுல யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஓகே. அடுத்தது இர்ஃபான் ஒரு ஒரு பழமொழியை உண்டு, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவரு ஈகை திருநாளுக்கு அவரு தர்மம் பண்றது நியாயம், அது நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. வீடியோ எடுக்கலாமா, எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இது வந்து ஒரு ஒரு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் அதிக பிரசிங்கரமானு கேட்டாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வரும் அப்படின்னு தோணும். ஏன்னா நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அது என்ன காருக்குள்ள இருந்துட்டு இந்தா ஏன் அசிங்கமா பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஏங்க, நீங்க வண்டிக்குள்ள இருந்து நீங்க கொடுக்குறீங்கன்னுங்களா, ஒரு தர்மம் கொடுக்குறீங்கன்னுங்களா, வண்டிக்குள்ள இருந்து கொடுக்குறீங்க, இதுல எங்க கொடுக்காம எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுவாங்க. அதுக்கு அந்த வீடியோ எனக்கு கிடைச்சுன்னா அந்த இதுல போட்டு விட்டுறேன் பாருங்க. அப்பா அப்பா கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. கையை உள்ள விடாதீங்க. குடுக்கறாங்க வந்திருக்கோம், ஏங்க புடிச்சு இழுக்கிறீங்க? உள்ள கை விடாதீங்க, உள்ள கை விடாதீங்க. போடுவ ஆண்டி கை நீட்டாதீங்க, தருவேன் நான். கை நீட்டாதீங்க, தருவேன். அம்மா அம்மா ஏன் இப்படி பண்றீங்க? அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அது வந்து நீங்க வந்து என்ன உங்களுக்கு எனக்கு என்ன 6 மாசத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு நீங்க உங்களை ட்ரோல் பண்ணிக்க நீங்களே பண்ணிக்கிறீங்களா, வேணும்னே பண்றீங்களா எனக்கு தெரியல. ரொம்ப தப்பு. ஏன்னா உங்களோட அந்த நீங்க தர்மம் பண்ண நினைச்சீங்கல்ல, இதெல்லாம் கொடுத்தீங்க. ஆனா நீங்க கொடுத்ததுக்கு மேல உங்களுக்கு அந்த தர்மம் செஞ்ச பலனே இருக்காது இதுல. ஏன்னா நீங்க தர்மம் பண்றீங்கன்னா இறங்கி கீழே இறங்கி கொடுத்துருக்கணும். அதே நேரம் அவங்கள அசிங்கமா பண்றீங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர். என்ன கேவலம்டா இப்படிலாம் சிரிக்கிறீங்க.
தப்பு. அடுத்தால அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து இர்ஃபான் வியூ வந்து பண்ணது என்னை பொறுத்தவரையில தப்பு தான். அவங்க இறங்கி வந்து பண்ணியிருக்கணும். முதல் இது காருக்குள்ள வந்து கொடுத்தது தப்பு. அந்த அம்மா என்னன்னா எல்லாரும் கொடுக்கன்னு ஆசைப்பட்டீங்க. அது முறைப்படியாக கொடுத்துருங்க சரிங்களா? நீங்கள் வீடியோ எடுத்ததில் நான் வந்து தப்பு சொல்லவே மாட்டேன். இப்போ எல்லாமே வீடியோ எடுக்கிறாங்க, அதெல்லாம் நான் தப்பு பண்ண மாட்டேன். அதனால உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும், அதனால உங்களுக்கு எதாவது நல்லது கிடைக்கும், கிடைச்சி போட்டேன். ஆனால் இது நீங்கள் தப்பு. உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்க. அடுத்ததா கிப்ளி கிப்ளி ஃபோட்டோ நான் இதில் போட்டு விட்றேன் பாருங்க. சரிங்களா? இதை வந்து இது என்னன்னா கிப்ளி, அதாவது இந்த கிப்ளி ஃபோட்டோ என்னன்னா ChatGPT பண்ணலாம், ஆனால் அதுக்கு பைசா கொடுக்கணும். அதே இது எக்ஸ் வலைதளத்தில் நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே பண்ணி தந்துடுவாங்க. அது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதனால் வந்து ஜப்பான் வந்து ஜப்பானில் உள்ளவங்க அதாவது கார்ட்டூன் வரைகிறவங்க தொழில் அடிப்படையில் வந்து நஷ்டப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. கலை எல்லாமே கலை தான். அவங்களோட அதிகபட்ச வந்து இது வந்து படங்கள்னு பார்த்தாலே கார்ட்டூனில் ரொம்ப வந்து இது பண்ணுறவங்க தான். அதனால அங்கே எப்படி இதை அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை வந்து எக்ஸை வந்து இதில் வந்து இந்த கிராக்ஸ்ன்னு ஒன்று விட்ருக்காங்க, அதை வந்து அலர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் அலர்ட் பண்ணிருக்காங்கன்னா ஒரு வளர்ச்சி தான், இதெல்லாம் ஒரு வளர்ச்சி தான். ஆனால் இந்த வளர்ச்சி தேவையான்னு கேட்டாச்சுன்னா ஒரு சில பேர் கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு தோண வேண்டியிருக்கு. ஏன்னா ஏஐல எல்லாமே பண்ண முடியுது. இப்போ வர்ற ஏஐ டெக்னாலஜில எல்லாமே பண்றது நமக்கு ஒரு விதத்துல ஆபத்தா வந்து முடியுமோ அப்படின்னு தோணுது. முதல்ல இது எனக்கு சரியான விதத்துல எடுத்துக்கிட்டா சரி, தவறான இதுல எடுத்தாச்சுன்னா அது தவறு தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னன்னா இந்த மூணுக்கும் என்னோட இது வந்து அந்த ரெண்டுமே வந்து கிரிக்கெட்டை பொறுத்தவரையில சென்னை வந்துரும்னு தான் நினைக்கிறேன். ஃபைனல் வர வந்துரும்னு தான் நினைக்கிறேன். இர்ஃபான் பண்ணது மிகப்பெரிய தவறு. அதை வீடியோ எடுத்ததும் மிகப்பெரிய தவறு. அதுலேயே அவங்களுக்கு எடிட்டர்லாம் இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கலாமே. இப்படி போட்டால் நமக்கு வியூஸ் வரும். இதை பார்த்துட்டு உடனே எல்லாரும் வந்து இர்ஃபான் வியூக்கு போவீங்க. எதுக்கு எதுக்கு போய் பார்த்துட்டு ஆகா இதை இப்படி பண்ணுறோம் பார்த்தா நானே போட்டுவிட்டேன். அது நானே போட்டுட்ருப்பேன் பாரு. அதாவது அவர் பண்ணது மிகப்பெரிய தவறு. நீங்கள் வந்து தர்மம் பண்ணணும். ஈகை திருநாளுக்கு நம்ம பண்ணுற தர்மம் வந்து நமக்கு நிலைச்சு நிற்கும். ஆனால் இப்படி பண்ணீங்கன்னுங்களா இது நிலைக்காது. ஓகே, இன்னொரு பதிவில் பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை மற்றவங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நான் சொன்ன பதிவில் எது கரெக்டு எது தப்புன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வழியில் இன்னும் வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு ஏதாவது பேசி போடுறேன்னா என்னட்ட சொல்லுங்கள். நான் அதை பற்றி பேசக்கு ட்ரை பண்ணுறேன். பேசக்கு ட்ரை பண்ண மாட்டேன், கூடுதலும் பேசுகிறேன். சரிங்களா? ஓகே, இன்னொரு பதிவு பார்ப்போம். நான் உங்கள் பிசு வில்பியாச். இது வில்பி டாக் சகோஸ். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கரெக்டா?